Taste the Daily. தமிழகத்தில் பெருகி வரும் கூட்டு பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் கலாச்சாரம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆகியவையை கட்டுப்படுத்த தவறிய விளம்பரமாடல் ஸ்டாலின் ஆட்சியை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. திண்டிவனம் காந்தியார் திடலில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் தலைமையில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற திரு CR ரூபன்ராஜ் அவர்களே, திரு உதயகுமார் அவர்களே மற்றும் இந்த மகளிரின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற திண்டிவனம் நகர கழகத்தினுடைய மகளிரின் செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ அவர்களே மற்றும் இங்கே தூக்குரையாற்றி இருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் திரு KV வெங்கடேசன் அவர்களே, மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு தேவநாதன் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய இணை செயலாளர் திருமதி ஆனந்தி அண்ணாதுரை அவர்களே, மாவட்ட கழக துணை செயலாளர் திருமதி நாகம்மாள் அவர்களே மற்றும் மாவட்ட மகளிரணியுடைய தலைவர் திருமதி மல்லிகா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்புரையாற்றி இருக்கின்ற முன்னாள் மத்திய அமைச்சர், கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் திரு செஞ்சியார் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பிப்பதற்கு பேருதவியாக இருந்திருக்கின்ற மாவட்ட கழக துணை செயலாளர், வானூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு M சக்கரபாணி அவர்களே, இந்த திண்டிவனம் நகரத்திலே இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட அம்மா பேரவை செயலாளர், திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் திரு அர்ஜுனன் அவர்களே மற்றும் மாவட்ட இளைஞர்கள் பாச செயலர் திரு ஜெயபிரகாஷ் அவர்களே, மாநில எம்ஜிஆர் மன்றத்துடைய துணை செயலாளர் திரு SC ஏழுமலை அவர்களே, மாவட்ட அம்மா பேரவையினுடைய மாநில அம்மா பேரவையுடைய துணை செயலாளர் திரு பாலசுந்தரம் அவர்களே, குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இந்த அளவிற்கு வெற்றிகரமாக குறுகிய காலத்திலே சிறப்பாக நடைபெறுவதற்கு, அதிலும் இப்போது தீவிர வாக்கு திருத்தப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இடைப்பட்ட காலத்திலும் இந்த அளவிற்கு இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பு அளித்து பங்கேற்றிருக்கின்ற அனைத்து ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும், நகர கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும், பேரூர் கழகத்தினுடைய செயலாளருக்கும், அனைத்து சார்பணியை சேர்ந்த செயலாளர்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற மாவட்ட கழக அவைத்தலைவர் திரு கு கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும், சார்பணியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும், பேரூர் கழக நிர்வாகிகளுக்கும், நகர கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக வருகை தந்திருக்கின்ற கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும், இந்த பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கின்ற அனைத்து மகளிரணியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், வருகை தந்திருக்கின்ற அனைத்து தாய்மார்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆர்ப்பாட்டம் நோக்கம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். எங்களுக்கு தெரியுதோ இல்லோ, மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தினந்தோறும் பத்திரிகையை பார்த்தால், இல்ல 24 மணி நேரம் தொலைக்காட்சியிலே பார்த்தால், நிமிடத்திற்கு ஒரு தரம் தமிழகத்திலே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா, அபின், இப்படி செய்திகள் வராத நாட்களே இல்லை, வராத நேரமே இல்லை. இன்னைக்கு தமிழகம் முழுவதும்
இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு என்று இருக்கிறதா என்பதே கேள்விக்குறியாகி இருக்கிறது. அதற்கென்று ஒரு அமைச்சர் இருக்கிறார், காவல்துறை அமைச்சர். காவல்துறை அமைச்சர் மட்டுமல்ல, தமிழகத்திலே அவர்தான் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். என்ன செய்கிறார்? என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நடைபெறுகின்ற இந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதை விற்பனை பொருட்கள், இது எல்லாம் அவருக்கு தெரிகிறதா? தெரியவில்லையா? இல்ல தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறாரா? நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்குகிறாரா? இல்ல அதில் ஏதாவது நோக்கம் இருக்கிறதா? ஏன் அச்சப்படுகிறார்? ஏன் தயங்குகிறார்? இந்த குற்றவாளிகள் மீது குற்றம் நடந்த பின்பு கைது செய்வது ஒரு பக்கம், இப்படிப்பட்ட குற்றங்கள் ஏன் நடைபெறுகிறது? எதற்காக நடைபெறுகிறது? என்ன காரணத்தால் நடைபெறுகிறது என்று ஆராய வேண்டிய அரசு, சிந்திக்க வேண்டிய அரசு, சிந்தித்து திட்டங்களை வகுத்து இப்படிப்பட்ட குற்ற செயல்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை மந்திரியா இருக்கின்ற தமிழகத்துடைய முதலமைச்சர், அனைத்து அதிகாரிகளும் தன் கையில் அதிகாரத்தையும் தன் கையில் வைத்திருக்கின்ற ஒரு முதலமைச்சர் ஏன் தயங்குகிறார்? ஏன் அச்சப்படுகிறார்? ஏன் பயப்படுகிறார்? ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறார்? சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்கள், இப்படிப்பட்ட குற்ற சம்பவங்கள் நடப்பதற்கு முக்கிய காரணம் என்ன? இதுவரைக்கும் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பல பேர் ஆட்சி செய்திருக்கிறாங்க, நாங்களும் ஆட்சி செய்திருக்கிறோம். 32 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறோம். அங்கு ஒன்றும் இங்கொன்றுமாக குற்ற செயல்கள் நடக்கும். காந்தியே ஆட்சி செய்தாலும் நடக்கும் தான், இல்லைன்னு நாங்கள் சொல்லல. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கும். ஆனால் அரசு எடுக்கிற நடவடிக்கையை, அந்த தீவிரத்தை பார்த்து, அந்த கடுமையை பார்த்து அடுத்த அந்த குற்ற செயலில் ஈடுபடுவதற்கு ஒரு அச்சம் ஏற்படும், பயம் ஏற்படும். குற்ற செயல்கள் தடுப்பது குறைக்கப்படும். அப்படிதான் இதுவரை ஆட்சி நடந்திருக்கிறது. இதுவரைக்கும் என்ன பண்ணிருப்பீங்க? கடந்த ஆட்சி காலத்தில் எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? இப்போ இந்த 4.5 ஆண்டு காலத்தில் கேள்விப்படுறோம். அப்ப கேள்விப்படுறோம், எப்பயாவது ஒரு பெரிய அதிசயமா 100 கிராம் கஞ்சா பிடிப்பட்டது, அது ஒரு பெரிய செய்தி. அன்னைக்கு எது 100 கிராம் கஞ்சா பிடிப்பட்டது என்றால் தலைப்புச் செய்தி அன்னைக்கு. இன்னைக்கு 100 கிலோ கஞ்சா பிடிச்சாலும் அது தலைப்புச் செய்தி இல்ல, அது சாதாரண ஒரு விஷயம் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு டன் கணக்கில் பிடிக்கிறான், 2 டன் 3 டன் 5 டன் பிடிக்கிறான். 1000 கோடிக்கு போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது, 2000 கோடிக்கு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலத்தில் 3000 கோடி ரூபாய்க்கு ஒரு போதை மாத்திரை வித்திருக்கிறார். நான் சொல்லல, பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் சொல்லப்பட்டது. மத்திய காவல்படை கைது செய்திருக்கிறது. ஜாஃபர் ஷரீப், ராமநாதபுரத்தை சேர்ந்த ஜாஃபர் ஷரீப் என்கின்ற ஒரு நபர் திமுக ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டு காலத்திலே மட்டும் 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை விற்றிருக்கிறார், விற்பனை செய்திருக்கிறார். விற்பனை செய்தது மட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? லட்சக்கணக்கான நம்ம வீட்டு இளைஞர்களை, பிள்ளைகளை சீரழித்திருக்கிறது. 3000 கோடி என்றால் என்ன? எவ்வளவு போதை மாத்திரை, எவ்வளவு கஞ்சா, எவ்வளவு பேர் வாங்கி சாப்பிட்டிருப்பான், எவ்வளவு பேர் சீரழிஞ்சிருப்பான் அந்த தமிழ்நாட்டில். அந்த ஜாஃபர் ஷரீப் யார்? நான் சொல்ல,
எல்லா ஊடகமும் சொல்லிச்சு. யார் அவரு? திமுகவுடைய நிர்வாகி, திமுகவுடைய வர்த்தக அணியினுடைய வெளிமாநில வெளிநாட்டு வாழ் மக்களுடைய திமுக அணியினுடைய பொறுப்பாளர், ஒரு நிர்வாகி. உண்மையா இல்லையா? அன்றைக்கு அந்த ஜாஃபர் ஷரீப் கைது செய்யப்பட்ட அன்றைய தினம் அவர் திமுகவுடைய உறுப்பினர், திமுகவுடைய வெளிமாநில அணியினுடைய பொறுப்பாளர். 3000 கோடிக்கான போதை மாத்திரைகளை விட்டிருக்கிறார் என்று கைது செய்யப்பட்டு திகார் சிறையிலே அடைக்கப்பட்டார். பத்திரிகையிலும் ஊடகங்களையும் திமுக என்று சொன்ன நீக்கிற. ஆனா இப்ப நாங்க சொன்னா, அண்ணா திமுக நாங்க சொன்னா, எங்க பேர்ல கீழ் வழக்கு போட்டுக்கோ. இப்ப திமுக உறுப்பினர் இல்லையா? திமுக உறுப்பினர் தானே, நீ நீக்கிட்டா குற்றம் நடைபெறும் போது அவர் யார்? எந்த கட்சியில் இருந்தார்? எந்த கட்சியின் உறுப்பினர்? திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக உறுப்பினர். திமுக நிர்வாகி குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு நிதியுதவி அளித்திருக்கிறார் சினிமா படம் எடுப்பதற்கு. அப்புறம் எப்படி பயப்படுவான்? அப்புறம் எப்படி கஞ்சா வைக்கிறோம் பயப்படுவான்? அபின் வைக்கிறோம் பயப்படுவான்? பயம் இல்ல, அச்சம் இல்ல, அதிகாரம் நமக்கு துணை நிற்கிறது, காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. அப்புறம் எப்படி? திமுகவுடைய பொறுப்பாளரே இருக்கிறாரு, முதலமைச்சர், காவல்துறை அமைச்சர். அப்புறம் எப்படி போலீஸ்கார நடவடிக்கை எடுப்பாங்க? அப்புறம் கற்பழிப்பு சம்பவம் நடக்காம என்ன அதுவா நடக்கும்? எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு நாட்டில், தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நிர்வாகத்திறனற்ற முதலமைச்சர் ஆண்டுகின்ற இந்த தமிழ்நாட்டில் அரிசி கிடைக்குதோ இல்லையோ, பருப்பு கிடைக்குதோ இல்லையோ, கஞ்சா கிடைக்குது, அபீன் கிடைக்குது, எல்லா இடத்துலயும் கிடைக்குது. நீ தேடிலாம் போவேனா? இன்னைக்கே நீ பாக்குற, நேற்று திண்டிவனத்தில் கைது செய்திருக்கிறாங்க, 2 நபர்களை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களை குறிவைத்து அவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று யாருக்கு சப்ளை பண்றான், யாருக்கு விற்கிறான்? பள்ளி மாணவர்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு குறிவைத்து கஞ்சா விற்பனை. 2 பேர் கைது. ஒரு மாதத்துக்கு முன்பு திண்டிவனம் காவல்துறையிலே ஒரு ரவுடி உள்ள புகுந்து அடித்து காவல்துறை அலுவலகத்தை சூறையாடுகிறான், டேபிள் சேர உடைக்கிறான். என்னன்னு கேட்டா போலீஸே சொல்லுது விளக்கம், நாங்க சொல்ல, பத்திரிகையில வந்தது. நான் சொன்னா ஏதோ நான் கதை கட்டுறேன். பத்திரிகையில போலீஸ் தகவல் கொடுக்குது. என்ன காரணம் என்றால் அந்த ரவுடி கஞ்சா போதையில் இருந்தார், கஞ்சா விற்பனை செய்கிறவர் கஞ்சா போதையில் இருந்தார். அதனால் காவல் நிலையத்தை சூறையாடினார். காவல் நிலையத்துக்கே பாதுகாப்பு இல்லை. நம்மை காப்பாற்ற வேண்டிய காவலருடைய காவல் நிலையமே அடித்து சூறையாடப்படுகிறது கஞ்சா போதையில். அதை கேட்டால் ஏதா தமிழ்நாட்டில் கஞ்சா வைக்குது, ஏயா தமிழ்நாட்டில் போதை வைக்குது, ஏன் எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு நடக்குது கேட்டா மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது. ஏய் நான் கேட்டது ஏயா கஞ்சா விக்குது? பிஜேபி வஞ்சிக்கிறது. இங்க யாரா முதலமைச்சர்? மோடியா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்? மோடியா தமிழ்நாட்டுடைய காவல்துறை அமைச்சர்? யார் இங்க முதலமைச்சர்?
அருமை நாயகன் மு.க. ஸ்டாலின் கதாநாயகன். தமிழ்நாட்டினுடைய கதாநாயகன் யார்? நான் என்ன பண்ண முடியும்? அவர் மட்டும் என்ன பண்ணுவார்? பாவம். ஸ்டாலினை மட்டும் குறை சொல்லி என்ன பண்ண முடியும்? அவர் பாவம், உண்மையிலேயே பாவம். நீ அவர்கிட்ட போய் ஏயா கஞ்சா வைக்குது, ஏயா அப்படின்னு வைக்குது, ஏயா கற்பழிக்கிறான், ஏயா ஆபாசமா பேசுறாங்க போடுறாங்கன்னு கேட்ட என்ன பண்ணுவார்? பாவம். அது பெத்த ஒண்ணு இருக்குது, அதையே அவரால் கட்டுப்படுத்த முடியல, அவரையே திருத்த முடியல. அவர் எங்க போய் நாட்டை திருத்துறது? தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்களாம். யாரு? ஸ்டாலின். தீபாவளிக்கு மக்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாராம் உதயநிதி ஸ்டாலின். ஆனா தீபாவளியை மட்டும் கொண்டாடுவாராம். கொண்டாடினாலும் பரவாயில்ல. ஏன் இப்ப எப்படி தமிழ்நாட்டில் நீ கேக்குற? ஏன் கஞ்சா வைக்கிறான், ஏன் போதை இருக்குது, ஏன் கற்பழிப்பு நடக்குதுன்னா ஏன் நடக்காது? ஏன் நடக்காது? தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் தீபாவளியுடைய கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி கழிப்புல துணை முதலமைச்சருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற சமூக வலைத்தளம், துணை உதயநிதி ஸ்டாலின் தனிநபருக்கு இல்ல, துணை முதலமைச்சர் என்கின்ற அந்த அந்தஸ்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சமூக வலைதளம். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர், திமுகவுடைய மாநில இளைஞரணி செயலாளர் என்று இருக்கின்ற சமூக வலைத்துல தீபாவளி கொண்டாட்டத்தில் அப்படியே மதிமயங்கி கிலுகிலுப்பா படம் போடுறார். கிலுகிலுப்பான படம் எல்லாம் போடுறார். கால் தெரியுது, தொட தெரியுது, என்னென்னமோ தெரியுது. எது கிலுகிலுப்பா இருக்கார்? நீ கிலுகிலுப்பா எடுத்துக்கோ, அதை யாரும் வேணான்னாங்க. ஆனா அதை துணை முதலமைச்சர் என்ற முறையில நீ மக்களுக்கு தெரிவிக்கிறே, என்ன சொல்ல வர? இந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிலுகிலுப்பா ஆபாசமா இந்த படத்தை போட்டு இந்த மக்களுக்கு என்ன கருத்தை, என்ன அறிவுரையை சொல்ல வருகிறார்? கற்பழிக்கிறவன் கற்பழிங்க, எல்லாம் ஆபாசமா படத்தை போடுங்க சொல்ல வராதா? இப்படி தன் சொந்த மகனையே திருத்த முடியாத, வழி இல்லாத, திறமையற்ற இந்த முதலமைச்சர்கிட்ட போய் நாட்டை திருத்துங்க, நாட்டை திருத்த முடியுமா? இது யார் தப்பு? யார் தப்பு? உங்க தப்பு, நம்ம தப்பு. ஓட்டு போட்டோமே நம்ம தப்பு, நம்ம தப்பு. இன்னைக்கு ஆட்டை கடிச்சு, மாட்டை கடிச்சு, கஞ்சால கற்பழிச்சான், தண்ணி அடிச்சுட்டு கற்பழிச்சான், இல்ல பகையில கற்பழிச்சான், இப்படிலாம் போய் எல்லாம் பண்ண போய் எந்த காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமோ, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமோ, அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையே இன்னைக்கு பெண்களை, அதுவும் பள்ளி மாணவியை கற்பழித்திருக்கிறது, பெண்களை கற்பழித்துக் கொண்டிருக்கிறது. இது ஏதோ ஒரு சம்பவம் இல்ல, இப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில பார்த்திருப்பீங்க. ஆந்திராவில் இருந்து வந்த தாய் மகன் 2 பேருமே காவல்துறை தாய் கண்ணெதிர்க்கியே மகளை கற்பழித்திருக்கிறது. உண்மையா இல்லையா? நாங்க என்ன மேடைக்காக சொல்றோமா? கற்பழிக்கப்பட்டு இரவு முழுவதும் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். தாயின் கண்ணெதிர்க்கியே மகள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். இந்த காவல்துறை எந்த காவல்துறை? ஸ்டாலின் தலைமையிலான காவல்துறை இன்றைக்கு பெண்களை தாயின் முன்னே கற்பழித்து கைது செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று 4 நாட்கள் முதல் திண்டிவனத்திலே 10வது படிக்கிற பொண்ணுமா, அதுக்கு என்ன 14 வயசு 15 வயசு கூட இருக்காது, இன்னும் 15 வயசு கூட முடிஞ்சிருக்காது. இன்னும் வயசுக்கு 1 வருஷம் 2 வருஷம் தான் இருக்கும்.
10வது படிக்கிற பொண்ணு, இன்னும் முடிக்கல. அந்த பெண்ணை காவல்துறை சேர்ந்த ஒரு காவலர் மிரட்டி உருட்டி உடன் வந்த நண்பரை விரட்டி விட்டு அந்த பெண்ணை அழைத்து போய் ஹவுசிங் போர்டில் ஒரு பாழடைந்த பங்களாவில் ஒரு இரவு முழுதும் வைத்து பாலியல் தொல்லை, கற்பழிப்பு செய்யப்பட்டிருக்கிறார். இரவு முழுதும் தாங்குமாமா, ராத்திரி முழுசும் வச்சுட்டு காலையில் நல்ல மாதிரி அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி அவனே சொல்றான், நீ கைது செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலைமை இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை. யாருக்கும் பாதுகாப்பு இல்ல. அது மட்டுமா, விழுப்புரத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 80 வயசு அதிகத்துக்கு ஒரு ஆயா கற்பழிப்பு. பள்ளிக்கு போற மாணவிக்கும் இந்த தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை. வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. கஞ்சா அடிச்சுட்டு போதையில் வீட்டுக்குள்ள புகுந்து வெட்டி போட்டுட்டு கற்பழிக்கிறான். அவனுக்கு என்னன்னு தெரியல, கொலை செய்தமா கற்பழிச்சமா எதுவுமே தெரியல அவனுக்கு. தண்ணி போதைனா கூட பரவாயில்ல, ஒரு வழக்கு 2 அரை விட்ட கூட எங்க போய் சாஞ்சி ஊந்துருவான். இது கஞ்சா போதை. அவனுக்கு என்ன செய்யற என்ன பண்றான் அவனுக்கு தெரியல. போதை வெறியில கற்பழிக்கிறான், வீடு பூந்து கற்பழிக்கிறான். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்திலே தமிழகத்துக்கு பிழைப்பு தேடி வந்த தாயையும் பெண்ணையும் கற்பழிக்கப்படுகிறார். இதுதான் இந்த ஸ்டாலின் ஆட்சியினுடைய லட்சணம், இந்த மூதேவிகள் ஆட்சியினுடைய லட்சணம். யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்த நிலை நீடித்தால், நீடிக்க வேண்டுமா? எல்லாரும் கேட்கிறோம், என்ன காரணம்? பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையே இன்றைக்கு அச்சமில்லை, பயமில்லை, ஒழுக்கமில்லை. என்ன காரணம்? காரணம் என்ன? காவல்துறை சீரழிந்திருக்கிறது. ஒரு டிஜிபி இருந்தார், சங்கர் ஜிவால்னு ஒருத்தர். என்னைக்கு வந்தாலும் அன்னைக்கே வழிஞ்சு போகுது இந்த காவல்துறை. அவருக்கு வேலை என்ன? உதயநிதிக்கு சாமரம் வீசுவது, அவர் வீட்டு வேலையை செய்யறது, இதுதான் வேலை. இன்னைக்கு காவல்துறைக்கு தலைவரே இல்லை, முண்டமா இருக்குது. காவல்துறைக்கு தலைவர் இல்ல, டிஜிபி இல்ல, நிரந்தர டிஜிபி இல்ல, தலை இல்லாத முண்டமாக இருக்கிறது. தடி எடுத்தவங்களாம் தண்டாள்ன்றான், நான் தான்டா டிஜிபி பண்றான், நான் தான்டா ஐஜின்றான். எனக்கு சபரீஷன் தெரியும், உனக்கு சபரீஷன் தெரியும், எனக்கு உதயநிதியே தெரியும். ஆடா போடா நீ உதயநிதி, எனக்கு நேவேதாவே தெரியுன்றான், போத்ராஜே தெரியுன்றான். யாருக்கு அதிகாரம் இருக்குதுன்னே தெரியல. உதயநிதிக்கு இருக்குதா, அந்த போத்ராஜிக்கு பேர்ல என்ன தெரியும், என்னென்னமோ பேர் இருக்குது, எல்லாம் எண்ணில் தான் இறங்குவான். அவன் அந்த உதயநிதிக்கு என்னன்னா தான் பிடிக்கும். நீ நிவேதாவா, அப்புறம் நிவேதா போத்ராஜா, அப்புறம் நயன்தாரா, எல்லாம் பால் டாயில் குடிக்கிறவங்களாம் அந்த நாட்டை ஆண்டா உருப்படுமா? பால் டாயில் குடிக்கிறவங்க போய் நீ துணை முதலமைச்சரை போட்ட என்ன ஆகுது? அது போடுறத போடுறது கிளி கிளிப்பா படம் போட்டுக்குது. அவன் மட்டும் எங்கேயாவது சினிமாவில் நினைச்சிக்கின்னு நயன்தாரா அது இது கீர்த்தி சுரேஷ் எதை கட்டி பிடிச்சின்னு ஓடி வந்துருப்பான். இது பேராசை. இந்த தமிழ்நாடு, தமிழக அரசு, இந்த ஆட்சி அதிகாரம் தன் குடும்பத்து கையிலே இருக்கணும். இந்த பேராசையில தனக்கு பின்பு யாரும் வந்துடக்கூடாது. இந்த திமுக யாரும் வரக்கூடாது, தான் தன் குடும்பம் மட்டும்தான் இருக்கணும் என்பதற்காக இன்னைக்கு திறமை இல்லாத, ஆர்வம் இல்லாத ஒருவரை தன் மகன் என்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆக்கி வச்சிருக்கிற. ஆனா அந்த விஷயத்துல கருணாநிதியை பாராட்டலையா? அந்த விஷயத்துல பாராட்டலாம். கருணாநிதி சாவர வரைக்கும் நான் தள்ளு வண்டியில போனாலும் போவேன், ஊமையா இருந்தாலும் இருப்பேன், சாப்பிட முடியாம இருந்தாலும் இருப்பேன், கோமால இருந்தாலும் இருப்பேன். ஆனா என் மாவன் மு க ஸ்டாலினை மட்டும் நான் முதலமைச்சராக ஆக்க மாட்டேன்,
இந்த கட்சிக்கும் தலைவனாவும் ஆக்க மாட்டான். ஏன்னா அவன் லட்சணம், அவன் திறமை என்னன்னு எனக்கு தெரியும். அது தெரிஞ்சால்தான் ஸ்டாலினுடைய திறமைகள் என்னன்னு தெரிஞ்சால்தான் சாவர வரைக்கும் கருணாநிதி தலைவர் பதவியும் கொடுக்கல, முதலமைச்சர் பதவியும் கொடுக்கல. தான் சுயநினைவை எழுந்த பிறகுதான் அந்த திமுக இல்லாத ஒரு பதவி, செயல் தலைவர் பதவியை கருணாநிதிக்கு சுயநினைவு போனதுக்கு பிறகுதான் அந்த பதவியை உருவாக்கி அந்த பதவிக்கு வந்தவர் இந்த ஸ்டாலின். கருணாநிதி கொடுக்கல. அந்த விஷயத்துல கருணாநிதியை பாராட்டல. அவன் ரொம்ப பேராசை, நான் மட்டும்தான். ஆனா அவன் புள்ளிக்கான எல்லா வேலையும் செய்து வச்சுட்டு தான் போனார். இப்படி ஒரு குடும்பம், கோபாலபுரத்து குடும்பம், ஸ்டாலின் குடும்பம் இன்றைக்கு அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும், அதிகாரத்திலே அமர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு பித்தலாட்ட வேலைகளை, தில்லுமுழுகளை, இந்த ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு அடித்த கொள்ளைகளை, ஊழல் மூலம் சம்பாதித்த பணத்தை வைத்துக் கொண்டு, இந்த நாட்டை சுரண்டிய பணத்தை வைத்துக் கொண்டு மக்களை விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு. கள்ள ஓட்டை போட்டு இறந்தவர்களை வாக்குகளை எல்லாம் பதிந்து வெற்றி பெறலாம் என்று கனவு. அதுக்கு வச்சாண்டா ஒரு ஆப்பிய தேர்தல் ஆணையம். சார், SIR சார், சார்னாலே ஸ்டாலினுக்கு ஜன்னி வந்துடும். சார்னாலே ஸ்டாலினுக்கும் திமுகவும் ஜன்னி வந்துடும். நாமளும் கேட்டோம், யார் யார் இந்த சார்? இப்ப தேர்தல் ஆணையம் வேற கேட்டுச்சு. சார், அண்ணா பல்கலைக்கழகத்தில் உலக புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்திலே வளாகத்துக்குள்ளேயே மாணவி கற்பழிக்கப்படுகிறார். கற்பழிக்கப்பட்ட நபர் யார்? கற்பழித்தது யார்? திமுக நிர்வாகி. இல்லை இல்லைன்னாங்க. அவன் வீட்டுல போய் நம்ம ட்ரௌசர் போட்டுனே ஒரு மந்திரி இருப்பாப்ல, மாசுப்பிரமணியம், பிரியாணி சாப்பிட்றான், லெக் பீஸா சாப்பிட்றான். லெக்கு தான் பிடிக்குது, தொடக்கறி தான் பிடிக்குது. அதனால தான் உதயநிதி தொடையா போடுறாரு. தொடக்கை லெக் பீஸ் சாப்பிட்றார். யாரது? மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்திலே கற்பழிக்கப்படுகிறார். அந்த மாணவி கொடுக்கிறார், வாக்குமூலம் கொடுக்கிறார். என்னை கற்பழிக்கும் போது அந்த நபர் வேறொருவருக்கு போனை போட்டு பேசுகிறார். அந்த சாரை நீ அட்ஜஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் என்று வாக்குமூலம் கொடுக்கிறார். சார் சார் என்று. விசாரணை தொடங்கவே இல்லை. அதற்குள்ளாக மாநகர ஆணையர் அறிக்கை கொடுக்கிறார். அவரை தேர வேறு யாரும் இல்லை. உன்னை கேட்டாங்களா? நீ ஆணையர் இருந்தா எவ்வளவு பேர் அப்பாட்டக்கர் இருந்தா என்ன? காவல்துறையில் யார் வழக்கு பதிகிறாரோ எஸ்ஐ அவர் தான் விசாரிக்கணும். ஆய்வாளர் தான் விசாரிக்கணும். உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. எப்படி உனக்கு தெரியும்? ஏன் சொல்ல வச்ச? சார், நம்ம எல்லாம் கேட்டோம், ஆர்ப்பாட்டமும் நடத்தணும். யார் இந்த சார்? யார் சார் என்றால் திமுக இருக்கிற முக்கிய நிர்வாகிகளா, இல்ல ஆளும் அதிகாரத்தில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களா, இல்ல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களா, இல்லை பெரிய பொறுப்பில் இருக்கின்ற அரசு அதிகாரிகளா? யார் அந்த சார்? கேட்டோம். இன்னி வரைக்கும் பதில் இல்லை. ஆனால் பதில் வரும். வருகின்ற காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைந்தவுடனே அந்த சார் யார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தி வைக்கப்படுவார்கள். சாருன்னாலே பயப்படும். இப்ப தேர்தல் ஆணையம் வேற ஒரு சாருன்னு சொல்லிடுச்சு. அதை பார்த்தோன்னே எப்படி சாருன்னு சொல்லலாம்? எப்படி சாருன்னு சொல்லலாம்? அது எப்படி பண்ணலாம்? முடியாது, நடக்காது, முடியாது. தேர்தல் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம். போய்க்கோ. நாங்க சொன்னோம் 100% இருக்கின்ற வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கை.
இதுல எங்களுக்கு ஒன்றும் அச்சம் இல்லையே, எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லையே. ஒன்னு மாதிரி பேடித்தனமா நேற்று ஒன்று சொல்லிட்டு இன்னைக்கு ஒன்று சொல்றாள் நாங்க கிடையாது. தேர்தல் ஆணையத்திலே நேரடியாக போய் தலைமை தேர்தல் ஆணையரை நேரடியாக பார்த்து நான் சொன்னேன், சாரை தமிழகத்திலே நீங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய கோரிக்கை சொன்னோம். நாங்க ஒன்றும் பயப்படலையே. எங்களுக்கு என்ன பயம்? இறந்த வாக்களை நீக்கு, வெளியூர் போனவன நீக்கு, அவன் எங்க போனா அங்க குடி பேர்ந்த இடத்துக்கு மாத்திக்கிட்டோம். ரெட்டை குடிமுறை ரெட்டை வாக்கு இருந்தா மாத்து, இதானே சொல்றோம். உனக்கு ஏன் பயம்? இறந்த ஓட்ட நிக்க கூடாதா? திண்டிவனத்துல இருந்து இப்ப குடியிருந்தான், இப்ப கடலூர் போயிட்டான், அவன் ஓட்டு இங்கேயும் இருக்கணும் கடலூர் இருக்கணுமா? 2 ஓட்டு இருக்கணுமா? இங்க 1000 ரூபாய் ஓட்டு போடுறது, நீ கொடுக்குற 1000 ரூபாய் அங்க ஓட்டு போடுறதா? ரெட்டை வாக்கு வச்சிருப்பான், திட்டு வாக்கு, அவன் நிக்கிறதா? அவன் நிக்க வேணாமா? வீடே இல்ல இந்த இடத்துல, வீடே இல்ல, வெறும் தரையா இருக்கு, வெறும் கட்டாஞ்சரையா இருக்குது. அது ஏற்கனவே வீடு 10 வருஷம் ஒரு வீடு இருந்தது, அப்ப அதுல 5 ஓட்டு இருந்தது. இப்ப வீடு இடிச்சிட்டாங்க, அங்க ஆள் இல்லை, ஆனா அங்க ஓட்டு வருது. 10 வருஷமா ஓட்டு எடுத்துன்னு வரோம். எங்கேயும் இல்ல. நம்ம விழுப்புரத்துல ரயில்வே காலனி இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல, அங்க முன்ன ரயில்வே கோட்டர்ஸ் இருந்தது, கிட்டத்தட்ட 1300 ஓட்டு இருந்தது. அது 10 வருஷம் மாதிரி இடிச்சு தரமட்டமாக்கி ரயில்வே துறை அந்த இடத்த வந்து தனியார் கொடுத்துட்டான். அந்த கிரீன்ஸ் ஒரு மால் இருக்கும் பாரு, அவன் வாடகைக்கு எடுத்துட்டான். 10 வருஷம் ஆச்சு. வெறும் தர, வீடு இல்ல, வாக்கு இல்ல. ஆனா இன்னைக்கும் அங்க 1300 ஓட்டு இருக்கு. அதை நீக்க சொன்னா இல்ல இல்ல நீ கொடு, நீ கொடு. எப்படி கொடுக்க முடியும்? டோர் நம்பர் 1 நம்பர் டோர்னு போட்டு 5 ஓட்டு, அங்க ஊடே இல்லை, எப்படி கொடுக்கணும்? கொடுன்றான். யாரு? இந்த அதிகாரிகள். நேற்று வரைக்கும் 2 நாள் வரைக்கும் இந்த அதிகாரிகள் நேர்மையாக இருந்தார்கள். 2 நாட்கள் முன்வரை அதிகாரிகள் கீழ் லெவலுக்கு கரெக்டா இருக்காங்க. பிஎல்ஓ, விஓ, ஆர்ஐ, தாஸ்தார், ஆர்டிஓ கூட கரெக்டா இருக்காங்க, கரெக்டா செய்யணும். ஆனா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மாவட்ட ஆட்சியாளர்கள் இன்றைக்கு திமுகவுடைய மாவட்ட ஆட்சியாளராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கிறோம், நீங்கள் இன்னும் பணிகாலம் இருக்க வேண்டும். 20 வருஷம் 30 வருஷம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த 20 வருஷம் 30 வருஷம் ஆட்சிகள் மாறி மாறி வரும். எச்சரிக்கையாக இருங்கள். இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி ஆய்வு காலம் இன்னும் 60 நாள் தான். 60 நாள், 60 நாள் தான். இந்த ஆட்சியாளர்கள் நாங்கள் எச்சரிக்கை விடுகிறோம். தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளை முழுமையாக கடைபிடியுங்கள். ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்திற்கு பயந்து நீங்கள் செயல்பட்டால் அதனுடைய விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்க வேண்டும். மணல் கொள்ளையில் என்ன பண்ணா? நீங்க இந்த ஆளுங்கட்சி திமுக மணல் கொள்ளைக்கு துணை போனீங்க. கடைசியில் என்னாச்சு? அமலாக்கத்துறை உங்க மேல வழக்கு போட்டான், ஐஏஎஸ் அதிகாரி மேல. இவன் கண்டுக்கணா? நீ ஒண்ண அதிகாரி செலவு பண்ண ஒண்ண, உனக்கு தேவையா இந்த நிலைமை? ஒரு இடத்துல 1வது வார்டுக்கு ஒரு பிஎல்ஓ நியமிக்கப்பட்டால் அந்த 1வது வார்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஒரு ஃபார்ம் கொடுக்கணும். அங்க வீட்டில் ஏற்கனவே இருந்தார், ஆனா இப்ப இல்ல, 10வது வார்டுக்கு போயிட்டார். அது அவருடைய வேலை கிடையாது, அவருடைய வேலை இல்ல. 10வது வார்டில் தான் நீ சொல்லணும், நான் அங்க இருந்த 1வது வார்டில் எனக்கு ஓட்டு இருந்தது, இப்ப நான் இங்க வந்துட்டேன், எனக்கு இங்க பதிஞ்சு கொடுங்க நீ கேட்கணும். கேட்கணும்னா ஃபார்ம் 8 கொடுக்கணும். நீ புது ஓட்டு இல்ல, ஏன்னா ஏற்கனவே உனக்கு ஓட்டு இருக்குது. ஷிஃப்டிங், இடமாற்றம், ஃபார்ம் 8 கொடுக்கணும். ஃபார்ம் 8 ஃபில் அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த பணி முடிந்த பிறகு டிசம்பர் 7ஆம் தேதி விரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதுக்கு பின்பு அந்த ஃபார்ம் 8 வந்து விசாரிப்பாங்க. நீங்கள் அந்த இடத்தில் இருப்பது உண்மை என்ற உடனே உங்க ஓட்ட 10வது வார்டில் அந்த டோர் நம்பர்ல உங்களுக்கு வாக்காளர் சேர்ப்பாங்க. இதான் நடைமுறை. இருந்திருந்தா ஃபார்ம் இல்ல நீக்கிடுவாங்க, இரட்டை வாக்காளர் இருந்தா இல்ல. ஆனால் இன்றைக்கு இந்த ஸ்டாலினுடைய அரசு உச்ச நீதிமன்றத்திலே எப்படியாவது அதுக்கு தடையாணை வாங்கிவிடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்தது. அது எப்படிதான் தருவோம்?
மாய மாலைகளே இருக்குது, அப்படியே கனவு உலகத்திலே இருக்குது இந்த ஸ்டாலின். உண்மை நினைத்துல குறைஞ்ச இப்போ போய் ஸ்கூலில் லா காலேஜில் படித்தவங்க கூட சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் இயர் படி ஜாயின் பண்ண கூட சொல்லுவோம், கிடைக்காது, ஸ்டே கொடுக்க மாட்டான், அவனுக்கே தெரியும். ஏன்னா பீகார்ல ஏற்கனவே சிறப்பு வாக்கு திருத்த பணி முடிந்து பட்டியல் வெளியிடப்பட்டு தேர்தல் முடிஞ்சிருச்சு, இப்ப வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்குது. அப்புறம் எப்படி இங்க மட்டும் நிறுத்துவான்? இது செல்லாதுன்னு சொன்னா அதுவும் செல்லாதா? எப்படி சொல்லுவான்? ஆனா இவரு கனவு அப்படியே ஸ்டாலின் கேட்டாலே அப்படியே உச்ச நீச்சம் அப்படியே நடிக்கணும். நினப்பு நினப்பு உங்க அப்பன் தான் உட்காந்துக்கிறான்னு வச்சுங்க சுப்ரீம் கோர்ட்ல. இப்ப என்ன ஆகுது? இதுக்கு தடை உத்தரவுக்கு கிடைக்காது என்று உண்மை நிலையை புரிஞ்ச உடனே இப்ப மாவட்ட ஆட்சியாளர் மூலமாக எல்லா இடத்துலயும் இன்னைக்கு 2 நாளா இருக்கிறாங்க. இல்ல அவன் வந்து கேட்டா ஃபார்ம் கொடுன்றான், இல்ல நீ போய் தேடி போய் கொடுன்றாரு. என்ன இது? என்ன விதிமீறல்? அப்பட்டமான விதிமீறல். எச்சரிக்கிறோம். அதிகாரியுடைய பேச்சை கேட்டு கீழ்நிலையில் இருக்கிற அலுவலர்கள் தவறு செய்தால் அவங்க தப்பிச்சிடுவாங்க, உங்களை மாட்டி விட்டுருவாங்க. பிஎல்ஓக்கு சொல்றோம், ஆர்ஐக்கு சொல்றோம், மணிகாருக்கு சொல்றோம், தாசில்தாருக்கு சொல்றோம், ஆர்டிஓக்கு சொல்றோம். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய பணியை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கலெக்டர் வந்து காப்பாற்ற மாட்டார். அவர் நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அவர் எங்கேயா போயிடுவார், வேற மாவட்டத்துக்கு ஆட்சி செலவாக போயிடுவார், சென்னையில் போய் உட்காந்துப்பார். அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க லாபி வேற, ஐஏஎஸ் லாபி. என்னதான் தப்பு பண்ணாலும், என்னதான் கொள்ள அடிச்சாலும் அவங்க யாரா ஜெயிலுக்கு போறாங்களா பத்தியா? ஒரு அதிகாரி போக மாட்டான். ஆனா இந்த மந்திரி கைதி, அந்த எம்எல்ஏ கைதி, இந்த எம்பி கைதி, அந்த உதவுன யாரா? இந்த அதிகாரி தானே. அவன் யாரா போறானா பத்தியா? போக மாட்டான். ஏன்னா அவங்க லாபி பெருசு. அதை கீழே இருக்கிற நீ ஜாக்கிரதையா மாட்டிப்ப. அவன் தப்பிச்சிடுவான், நீ மாட்டிப்ப. ஆகவே தேர்தல் பணிகளை மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நேர்மையாக நடத்தப்பட வேண்டும், உண்மையாக நடத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம். இல்லை என்றால் நேற்றே நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளித்து விட்டோம். நேரடியாக சென்று மீண்டும் புகார் அளிக்க இருக்கிறோம். ஆகவே இங்க வருகை தந்திருக்கிற நிர்வாகிகளுக்கு எல்லாம் சொல்றேன், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், உங்கள் பகுதியில் எச்சரிக்கையாக இருங்கள். இனிமேல் நடக்கிற பணிதான் முக்கியம். இப்பதான் எழுதுவாங்க, வந்து எழுதுவாங்க, இருக்கிறீங்களா, 2002 இருந்தீங்களா, 2005 இருந்தீங்களா, இவர் இப்ப இல்லையா, இல்லன்னா இல்ல, அவ்வளவுதான். தயவுதாட்சனே காட்டணும். உங்களுடைய முன்னிலையில் தான் எழுத வேண்டும், உங்களுடைய முன்னிலையில் தான் வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்யப்பட வேண்டும், தயாரிக்க வேண்டும். உங்க சம்மதம் கிடையாது, உங்க முன்னிலையில் தான் பண்ணணும். உங்களை நான் இனிமேல் பண்ண போறேன் வாங்க, நீங்க போனா அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க, செய்வாங்க. உங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும். நீங்க அவங்க தகவல் தெரிவிக்கிறாங்களோ இல்லையோ, காலைல ஏந்தியா 8 மணிக்கு ஒரு போன் அடி, பிஎல்ஓ எப்போ வரீங்க, எங்க இருக்கிறீங்க, என்ன இன்னைக்கு என்ன வேலை. ஒவ்வொரு வாக்காளரையும் விட்டாதீங்க, இருக்கின்ற ஒரு வாக்காளர்களையும் விடக்கூடாது. அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாருக்கும் வாக்காளர்கள் விடுபடக்கூடாது. 100% வாக்காளர்கள் இருக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இறந்த வாக்காளர்கள், குடிபெயர்ந்தவர்கள், இரட்டை வாக்காளர்கள் முறையாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும், சேர்க்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆக இப்படிப்பட்ட அரசு, இந்த திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு குறிப்பாக, அதிலையும் பள்ளிகளுக்கு செல்லுகிற பெண்களுக்கு, மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை இன்னைக்கு தமிழகத்தில் நிலவு கொண்டிருக்கிறது. அப்பா ஆட்சியில பொண்ணுங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இந்த லட்சணத்தில் அப்பா, எந்த அப்பாவையா தான் பொண்ணு கற்பழித்த பார்த்துக்கிறான்? நல்ல அப்பா, அருமையான அப்பா. அப்பா ஆட்சியில தினந்தோறும் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை எல்லாம் நடக்குது.
அவங்களுக்கு ஒரே நோக்கம், எது நடக்குதோ இல்லைங்க, ஒண்ணு நடக்குது. எல்லா துறையிலும் இன்னைக்கு லஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதிகாரில இருந்து எல்லாம் சொல்றோம், சார் முடியல சார், எங்களால முடியல சார், விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க, முடியலன்றோம். ஒரே ஒரு உதாரணம், ஒரு துறை சொல்றேன், நான் கவனிச்ச துறைன்றதால் சொல்றேன். கனிம துறையில இன்னைக்கு நடக்குது மிகப்பெரிய கொள்ளை. குவாரி வச்சிருக்காங்கல்ல, மலை கிட்டத்தட்ட 6500 மலை ஏக்கர் இருக்குது தமிழ்நாட்டில். இன்னைக்கு என்ன சொல்றான், ஒரு ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய் கொடு. எவ்வளவு? ஒரு ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய். இல்லைன்னா நீ நடத்த முடியாது, இல்லைன்னா ட்ரோன் வச்சு ஒன்று சர்வே பண்ணுவேன். மாவட்டத்துக்கு மாவட்டம் 20 கோடி 30 கோடி வசூல் பண்றோம். அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 4000 கிரஷர் இருக்குது. கிரஷர் மட்டும் கல் உடைக்கிறது. அந்த கல் உடைக்கிறதுக்கு ஒரு கிரஷருக்கு 2 லட்சம் ரூபாய் கேட்கிறான். 2 லட்சம் ரூபாய். இது இல்லாம மாசம் மாசம் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர்களுக்கு பணம் தரணும். இப்படி ஒவ்வொரு துறையிலும் இந்த அரசு இன்றைக்கு ஏலமிட்டுக் கொண்டிருக்கிறது, கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது, ஊழல் பெருகி இருக்கிறது. இதெல்லாம் தெரியாம மக்களை ஏமாத்துறார். பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் லண்டன் போனேன், ஜெர்மனி போனேன், முதலீடு கொண்டாந்துட்டேன். முதலீடு கொண்டாந்த லட்சணத்தை தான் காரியம் முடிச்சானே. நோக்கியாவா சாம்சங் ஏதோ ஒரு கம்பெனி, ஃபாக்ஸ்கான் சொன்னார், சாயந்தரம் பெருமையா வெளியிட்டார் அறிக்கை. என்னது? இந்தியாவில் தமிழகத்தில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் 15,000 கோடியில முதலீடு செய்ய போகிறது என்று அறிவித்துள்ளதுன்னு சொன்னார். காலையில சொன்னார். சாயந்தரம் அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஜப்பான் அந்த மாநில அவனுடைய நாட்டிலிருந்து சொல்றான், நாங்கள் எந்த நிலையிலும் எப்பொழுதும் ஒப்பந்தம் போடவில்லை, தமிழகத்திலே நாங்கள் எந்த முதலீடும் செய்யவில்லை என்று காரி துப்பாத குறையா சொன்னான். இது கூட தெரியல. ஒரு முதலமைச்சரை ஒரு அமைச்சர் ஏமாற்றுகிறார், அதுவும் தெரியல இந்த முதலமைச்சருக்கு. அது கூட பரவாயில்லைங்க. இந்த முதலமைச்சர் தான் எப்படின்னா, இந்த ஆட்சியில் இருக்கிற அதிகாரிங்க எப்படி இருக்காங்க, ஐஏஎஸ் அறிக்கை விடுறாரு. காலையில் அறிக்கை வருது, என்னன்னு, இனி தமிழகத்திலே தெரு பெயர்கள் சாதி பெயரில் இருக்கிற அனைத்து பெயர்களும் நீக்கப்படும் என்று பெருமையா சொன்னார். என ஒரு சமூக நீதி காக்கிற ஆட்சம் நீக்கப்படும். காலையில் ஜியோ வருது, சரி பரவாயில்ல. மறுநாள் காலையில் என்னடானா, கோயம்புத்தூர்ல ஜிடி நாயுடு ஜிடி நாயுடு மேம்பாலம் திறக்கிறார். ஆட்சி லட்சணம். நீ என்ன பண்ணிருக்கணும், அந்த பாலம் திறக்க போறது உனக்கு முதலே தெரியும். யாருக்கு? முதலமைச்சருக்கும் தெரியும், அந்த அதிகாரியும் தெரியும். இந்த ஜியோ போட போறதுன்னு தெரியும். ஒண்ணு என்ன பண்ணிருக்கணும், பாலத்தை திறந்துட்டு ஜியோ ஒரு மாசம் கழிச்சு போட்டுருக்கணும். ஜியோ காலையில போட்டுட்டு மறுநாள் ஜிடி நாயுடுன்னு பாலம் திறக்கும். இதுதான் இந்த முதலமைச்சருடைய அதிமேதேவித்தனம். எந்த அளவுக்கு தமிழகத்தில் நடைபெறுகிற சம்பவங்கள் அவருக்கு தெரிகிறது என்பது. எதுவுமே தெரியல அவருக்கு, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆட்சி அதிகாரம் யார் கையில் இருக்கிறதே தெரியல. ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர், அவர் துணையார் ஒரு முதலமைச்சர், மகன் ஒரு முதலமைச்சர், மருமகன் ஒரு முதலமைச்சர், அதிகாரிகள் ஒரு முதலமைச்சர். இன்னைக்கு ஆட்சி யார் நடத்தினா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடக்குது இல்ல. ஒரு 4-5 அதிகாரிகள் அவன் தான் இன்னைக்கு ஆட்சி செய்யறான். இப்படிப்பட்ட கேடுகட்ட அரசு, மக்களை பற்றி சிந்திக்காத அரசு, மக்கள் வாழ்வாதாரத்தை பற்றி சிந்திக்காத அரசு. விலைவாசி விஷம் போல் ஏறி இருக்கிறது. அனைத்து பொருட்களுடைய விலைவாசியும் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. அதை பற்றி துளியும் கவலைப்படாத இந்த அரசு போகிற போக்கில், இன்னைக்கு போகிற போக்கில் இன்னும் 60 நாள் தான் இருக்குது. அப்ப இவ்வளவு நாள் 4.5 வருஷமா இல்லாத இந்த 60 நாள்ல தான் நான் இதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கிறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், இந்த வேலை வாய்ப்பு கெடுக்கிறேன், அந்த வேலை வாய்ப்பு கெடுக்கிறேன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி
மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்ற இந்த ஸ்டாலினுக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சமிட்டி அடி கொடுக்கின்ற நேரம் விரைவிலே வருகை தந்திருக்கிறது. ஆகிய வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, நிர்வாகிகளே, தேர்தலுக்கு இன்னும் 3 மாத காலம்தான் இருக்கிறது. இந்த அரசு மக்கள் விரோத அரசு, மக்களை பற்றி சிந்திக்காத அரசு, பெண்களை பற்றி கவலைப்படாத அரசு, பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி துளியும் சிந்திக்காத அரசு. இந்த ஸ்டாலின் அரசை, நாடக அரசை, பித்தலாட்ட அரசை தூக்கி எறியப்பட வேண்டும் என்றால் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, இரட்டை ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும் என்றால் இரட்டை சின்னத்தில் வாக்களித்து இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மக்கள் நலன் காக்கும் போராட்டம் மக்கள் நலன் காக்கும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பெண்களுக்கான ஆர்ப்பாட்டம் பெண்களுக்கான ஆர்ப்பாட்டம் நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியிலே பெண்களுக்கு நிம்மதி இல்லை பெண்களுக்கு நிம்மதி இல்லை பாழாகுது பாழாகுது ஆளாகுது ஆளாகுது பாழாய் போன திமுக ஆட்சியில ஆளாய் போன திமுக ஆட்சியிலே பெண்களின் வாழ்க்கை பாழாகுது பெண்களின் வாழ்க்கை பாழாகுது கண்டிக்கிறோம் 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 பெண்களின் நலனை காக்க பெண்களின் நலனை பாதுகாக்க தவறு செய்யும் ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம் பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் பாதுகாப்பு வேண்டும் பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் பாதுகாப்பு வேண்டும் நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் கைதிகள் மீது நடவடிக்கை எடு கைதிகள் மீது நடவடிக்கை எடு. பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை திறனற்ற திமுக ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே சிறுமி முதல் முதியவர் வரை பாதுகாப்பு இல்லை சிறுமி முதல் முதியவர் வரை பாதுகாப்பு இல்லை கேட்கலையா 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 பெண்கள் தவிர சத்தம் கேட்கலையா சட்டம் கேட்கலையா சிறையிலிடு 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 காவலர்களை சிறையிலிடு அவர்களை சிறையிலிடு கண்டிக்கிறோம் 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 போதைப் பொருள் கலாச்சாரத்தை போதைப் பொருள் கலாச்சாரத்தை தடுக்க தவறிய ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம் தடுக்க தவறிய ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம் கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போச்சு திமுக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு திமுக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு சீரழிவு 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 போதைப் பொருள் விற்பனையில் பொருள் விற்பனையில் தமிழ்நாடே சீரழிவு தமிழ்நாடு சீரழிவு மலிந்து போச்சு மலிந்து போச்சு மலிந்து போச்சு மலிந்து போச்சு மக்கள் விரோத திமுக ஆட்சியில் மக்கள் விரோத திமுக ஆட்சி அனைத்து துறைகளும் ஊழல் மலிந்து போச்சு அனைத்து துறைகளும் ஊழல் மலிந்து போச்சு காப்பாற்றுவோம் 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 திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமைக்கு திமுக ஆட்சியில் பாலியல் வன்முறைக்கு ஆளாகும் பெண்களை காப்பாற்றுவோம் ஆளாகும் பெண்களை காப்பாற்றுவோம் ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் ஏறி போச்சு அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் விலையும் ஏறி போச்சு கண்டிக்கிறோம் 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 விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாத விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாத ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம் முடிவு கட்டுவோம் முடிவு கட்டுவோம் முடிவு கட்டுவோம் முடிவு கட்டுவோம் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசே பதவி விலகு நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசே பதவி விலகு பேரறிஞர் அண்ணாவின் நாம வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாழ்க புரட்சித் தலைவி அம்மாவின் நெடுப்புகள் ஓங்குக என்பதை
வெல்க வெல்க வெல்கவே வேல்க வேல்க வேல்கவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 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 வெல்க வெல்க வெல்கவே வேல்க வேல்க வேல்கவே வெல்க வெல்க வெல்கவே வேல்க வேல்க வேல்கவே வெல்க வெல்க வெல்கவே வேல்க வேல்க வேல்கவே நன்றி. தமிழ்நாட்டில் பெருகி வரும் பாலியல் வன்கொடுமைகள், போதைப்பொருள் கலாச்சாரம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆகியவை கட்டுப்படுத்த தவறிய விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியை கண்டித்து விழுப்புரத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனை நாம் நேரலையில் பார்த்தோம்.